ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டைல் மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறப்போ ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பேக் பார்ட், அதை எடுத்து நீங்கள் மார்க் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபோல்டட் சைடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் 2 லேயர்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் வந்து போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பானைக்கு தான் அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். நம்ம அதே பானைக்கு தான் போட்டிருக்கோம். ஆனால் என்னென்னா ஃபோல்டட் சைடில் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு அந்த ஃபோல்டட் சைடாக இருக்கனால அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம்ல, அதில் வந்து இப்போ 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம், ஆனால் அதில் 1.5 இன்ச்சு தான் இப்போ மார்க் பண்ணணும். இப்போ 2 பக்கம் இந்த மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடை வந்துட்டு நம்ம உள்பக்கமாகவும் ஒரு சைடை வந்து வெளிப்பக்கமாகவும் ஃபோல்டு பண்ணணும். இப்போ நான் 2 பக்கமும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, அந்த இதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து உள்பக்கமாகவும், ரைட் சைடில் இருக்கிறது வந்து வெளிப்பக்கமாகவும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது கரெக்டாக வந்து எந்த இடத்துல ஃபோல்டு பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நாச்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபோல்டு பண்ணுறப்ப. நீங்கள் 2 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தப்பாக வந்துடும். அதனால் வந்து 1.5 இன்ச்சில் வந்துட்டு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்துட்டு உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் தான் கரெக்டாக ஃபோல்டு பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வந்து வெளிப்பக்கமாக ஃபோல்டு பண்ணணும். அதே அந்த 1.5 இன்ச்சுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு வெளிப்பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெளிப்பக்கமாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். வச்சுட்டு பேக் பார்ட் வச்சு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போடுறத விட வந்து நம்ம ஃபோல்டட் எட்ஜ் இருக்குல்ல, அங்கே தையல் போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தையல் போடணும். இப்போ ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு 4 பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேலே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கீழே வந்து வரிசை அந்த மாதிரி பட்டன் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.